சரிம்மா, நாங்க போயிட்டு வரோம். சரி கரண், பார்த்து பத்திரம், கவனமா அவளை கூட்டு போயிட்டு வரணும். சரிம்மா. போயிட்டு வரேன். பார்த்து பத்திரம், கவனமா இருக்கணும்னு காத்திமா. சரிக்கா. சரி, கார் பின்னாடி நிக்கு கரண், எடுத்துட்டு வா. அட காரா? அத்தை நாங்க பைக்ல போறோம். அப்படிதானே? பைக்ல தானே போறோம். இந்த வெயில்ல உனக்கு பைக்லயாட்டி போகணும்? போவானே. அம்மா, நாங்க பைக்ல போறோம். சஞ்சய், நீ கார் எடுத்துட்டு வந்துரு. சரில மச்சான். சரி கரண், வரமிச்சு அவளை மறக்காம கோயிலுக்கு கூட்டு போயிட்டு வந்துரு. சரிம்மா. சரி, போய் பைக் எடுத்துட்டு வா. என்னல கரண், ஒரே கலக்கற போல. பாட்டி. சரி சஞ்சய், நீ சீக்கிரமா வந்துரு. சரில மச்சான். காத்திமா, கவனமா பிடிச்சுக்கா. சரிட்ட. பாய் ட. பாய் பாட்டி. பாய் சஞ்சய். பாய் ஐஸ். பாய் ஸ்டெல்லா. பாய் பாய் கார்த்தி, பார்த்து கவனம், நல்லா என்ஜாய் பண்ணு. ஓகே ஸ்டெல்லா, பாய். சரிம்மா, நாங்க வரோம். ஜானு பாய். பாய்யா பேரண்டி, பார்த்து கவனமா கூட்டி போயிட்டு வரணும் அவளை. ஓகே ஜானு, ஓகேமா, பாய். ஆமா, திடீர்னு என்ன மேடம் பைக்ல போகணும்ட்டீங்க? ஆமா, எனக்கு பைக்ல போறதா எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். கார்ல போனா நீங்க ஒரு சீட்ல, நான் ஒரு சீட்ல இருக்கணும். பைக்ல அப்படி இல்லல்ல, நல்லா அப்படி இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு சந்தோஷமா போலாம். ஜாலியா இருக்கு. அது சரி. என்னம்மா? என்ன? எங்க சொல்லுங்க. எனக்கு பூ வாங்கிதாங்களே. கிறுக்கி, இதுக்கு அப்படி தயங்கிட்டு இருந்த? பூ வேணும்னு சொன்னா வாங்கி தர போறேன். அதெல்லாம் அப்படிதான். இப்ப எனக்கு வாங்கி தரவே மாட்டீங்களா? வாங்கி தரேன், இறங்கு. அம்மா, ஒரு 2 முழம் பூ தாங்களேன். என்னப்பா, புதுசா கல்யாணம் ஆனவங்களா? ஆமாமா. பார்த்தாலே தெரியுது, நல்ல ஜோடி பொருத்தம். இந்தாம்மா, மொத்தம் 200 ரூபாய். சரிம்மா. சீனியர் காசு ஜிபேயா இல்ல கேஷ் வச்சிருக்கீங்களா? ஏன்னா இங்க ஜிபே இருந்த மாதிரி இல்ல. வச்சிருக்கேன்டி பொண்டாட்டி, இரு. இந்தாங்கம்மா. பூ எதுக்கு இப்ப என்கிட்ட தந்த? வச்சுக்கோ. யோ மக்கு, வச்சு விடியா. போவோமா? அனு, இன்னைக்கு வேற முக்கியமான மீட்டிங் வேற இருக்குது. சும்மாவே சிடு சிடுன்னு இருப்பாரு. இன்னைக்கு என்னன்னு நிக்க போறாரோ? கல்யாணம் ஆகி வேற கொஞ்ச நாள்லயே கூப்பிட்டோம். எப்படி நிக்க போறாருன்னே தெரியல. ஆமாட்டி சத்யா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் சத்யா. குட் மார்னிங் அனு. சார், இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் அனு. மேம் என்னோட கேபின்ல இருப்பாங்க. மேம்க்கு ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்க சொல்லுங்க. ஓகே சார். அட சீனியர், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. போர் அடிக்குமா? கொஞ்ச நேரம் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு அப்படி இரு. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் வெளியே போலாம். பரவாயில்ல, இருக்கட்டும். நான் கம்பெனி சுத்தி பாக்குறேன். சரி, பாப்போம். ஆள் நல்லா அழகா தான் இருக்கிறாங்க. சத்யா, மேம் அழகா இருக்கிறாங்களா? ஆமாட்டியானு, மேம் இவ்வளோக்குள்ள அழகா இருக்கிறதுனாலதான் சார் விடாம மேரேஜ் பண்ணிருக்காரு போல. ஏன் நம்ம சாருக்கு என்ன குறைச்சலு? அவ்வளோ அழகுதான். அழகுதான், யார் இப்ப இல்லைன்னு சொன்னா? குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். ஒர்க் டைம்ல ஒர்க்க பாருங்க, அதுக்கப்புறம் கதை பேசுங்க உட்கார்ந்து. ஒர்க்க முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பிரேக் டைம் இருக்கும்ல, அப்ப கதை பேசுங்க. சாரி மேம். இனிமே இந்த மாதிரி மிஸ்டேக் நடக்க கூடாது. எஸ் மேம். ஷபா, ஒரு நிமிஷத்துல பயந்துட்டேன். நானும் தாண்டி ஏதாவது சொல்லிடுவாங்களோ நினைச்சு பயந்தேன். நல்லவேளை எதுவும் சொல்லாம போயிட்டாவ. அனு மேம், எம்டி சார் ரூம்ல எம்டி மேம் இருக்காங்க. பியூனை வர சொல்லி அவங்களுக்கு ஜூஸ் இல்ல டீ காஃபி ஏதாவது கொடுக்க சொல்லுங்க. ஓகே மேம். இன்னொரு டைம் நீங்க இப்படி கதை விடுறத நான் பார்த்தேன்னு நினைச்சுக்காங்களேன், ரிசப்ஷன்ல இருக்க வைக்க மாட்டேன். ப்ராஜெக்ட் டிபார்ட்மெண்ட்ல போய் எடிபிடி வேலை செய்யறதுக்கு உங்களை தூக்கி போட்டுருவேன். ஞாபகம் வச்சுக்காங்க. சாரி மேம். இதான் லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட். நல்ல மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்காங்க. யாராட்டும் உள்ள வரணுச்சுல, இப்படி என்ட்ரன்ஸ்ல இருந்துட்டே ஸ்டாஃப் இப்படி பேசிட்டு இருந்தா நல்லா இருக்குமா? அது நம்ம கம்பெனிக்கு ஒரு டிசிப்ளினா இருக்குமா? அதனால சொல்றேன், தப்பா எடுத்துக்கிடாதீங்க. நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்காங்க. ஓகே மேம், சாரி. இனிமே இந்த மாதிரி நடக்காது. நடக்காம இருந்தா எனக்கு சந்தோஷம் தான். சரி, உங்க ஒர்க்க பாருங்க. இந்த மேம்க்கு நம்மள பிடிக்கலன்னு நினைக்கேன். ஏதாவது சொல்லி எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கு. நம்ம மேல தப்பு இருக்கிறதுனால தான் அவங்க சொல்றாங்க.
இதுக்கப்புறம் அவங்க வார்னிங் கொடுத்ததுக்கு அப்புறமே நம்ம பேசினோன்னா அது நம்ம வேலைக்கே ஆபத்து. அதனால நம்ம அமைதியாக நிற்கிறதே நல்லது. அதுவும் சரிதான். அப்ப சரி சார், இப்ப புதுசா கிடைச்சிருக்க ப்ராஜெக்ட்க்கு அப்ப நீங்க சைன் பண்ணிக்கோங்க. நம்ம பிறகு நீங்க சொன்ன மாதிரியே எல்லாம் பார்த்து செஞ்சிடலாம். இந்த பெர்ஃப்யூம் ப்ராஜெக்ட் வந்து இப்போ நம்ம கம்பெனிக்கு தான் கிடைச்சிருக்கு. இதில் நம்ம வந்து கரெக்டாக பண்ணி பெஸ்ட்டை கொடுத்தாதான் நமக்கு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்லாம் கிடைக்கும். அதனால எல்லாரும் இதில் வந்து ரொம்ப கவனமாக சின்சியராக ஒர்க் பண்ணணும். அவங்க டிபார்ட்மெண்ட்டை நல்லா சின்சியராக ஒர்க் பண்ண வைங்க. ஸோ என்ன போர் அடிக்குது, இதுக்கு பேசாமல் நம்ம வீட்டிலே இருந்திருக்கலாம் போல. நம்ம வெளியே போய் சுற்றி பார்ப்போமா? இவர் கிடக்காரு, என்ன போர் அடிக்கி. போவோம். அட எங்க மேடம் போறீங்க இவ்வளோ வேகமா? வெளியே தான், எனக்கு என்ன போர் அடிக்கி, அதான் சரி வெளியே போலான்னு வந்தேன். நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், அவர் பாட்டுக்கு போய் உட்காருதாரு. நான் தான் சொல்றேன்ல எனக்கு போர் அடிக்கி, வாங்க போவோம். அதான் உங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா? முடிஞ்சிருச்சு, போலாம் கொஞ்சம் பொறுமையா இரு. ஒரே கொஸ்டினா கேட்டு என்ன டயர்ட் ஆக்கிட்டாங்க. அப்ப சரி, நீ வா வந்து உட்காரு. எப்படியாவது இவரோட மூட மாத்தணுவேன். பாவம் டயர்டா வேற இருக்காரு. ட்ரை பண்ணுவோம். என்ன யோசிச்சுட்டு இருக்க, வந்து உட்காரு. என்ன மேடம் வர வர புதுசான ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்றீங்க? ஏன் பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் எழுந்திரிச்சுக்கிறேன். யார் இப்ப பிடிக்கலன்னு சொன்னா? சரி வாங்க நம்ம கிளம்புவோம். கோவிலுக்கு வேற போக வேண்டியது இருக்கு, அடுத்து லேட் ஆயிரும். ஒரு 5 நிமிஷம். வாங்க போவோம். சாமி, எங்க வாழ்க்கை எப்பவுமே இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். எந்த பிரச்சனை எதுவுமே வரக்கூடாது. அப்பனே முருகா, என் பொண்டாட்டி ரொம்ப பக்தியானவா போலய, என்னம்மா வேண்டுதா? 2 பேரையும் பிரிக்கணும் தான் நான் பார்க்கேன். எப்படி 2 பேரும் இவ்வளோக்குள்ள ஒற்றுமையா இருக்காவ? ச்சே, பார்க்க கடுப்பா இருக்கு. ஆனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் டி கார்த்தி. ஏன்னா நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை தான் நீ வாழ்ந்துட்டு இருக்க. உன்னை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பார்த்துக்கிடுறேன் டி. இன்னைக்குல இருந்தே என்னோட பிளானை நான் ஸ்டார்ட் பண்றேன். என்ன மேடம், சாமிலாம் நல்லபடியா கும்பிட்டாச்சா? சந்தோஷமா இனிமே நம்ம போலாமா? போலாம். ஹே பூஜா. அட இந்த விஷம் இங்க என்ன பண்ணுது? ஹாய் கார்த்திகரன். ஹாய் பூஜா, சாமி கும்பிட வந்தீங்களா? ஆமா கார்த்தி. அம்மா நீங்க எங்க தங்கி இருக்கீங்கன்னு சொன்னீங்க? ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கியிருக்கேன். அங்கேயும் இப்போ ஒரு சின்ன பிரச்சனை, அதனால எங்க போவனே தெரியாம இருக்கேன். என்ன பூஜா சொல்றீங்க, பிரச்சனையா? ஆமா கார்த்தி, இங்க வந்து ரொம்ப நாளா அந்த ஹோட்டலே தங்கிட்டு இருந்தோன்னே எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஹோட்டல் எனக்கு சேஃப்டி மாதிரி தெரியல. வேற ஏதாவது தான் இடம் மாறணும். இன்னும் 1 மந்த் எனக்கு முடிக்க வேண்டிய வேலை இருக்குங்க. அதனால 1 மந்த் எங்க தங்கலான்னு பார்த்துட்டு இருக்கேன். அட 1 மந்த் தானே, பேசாம நீங்க எங்க வீட்டுக்கு வந்துருங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்னத்த சொல்றது, தேவையில்லாத வேலைன்னு தோணுது. அட சீனியர், பாவம் உங்க ஃப்ரெண்டு தானே, 1 மந்த் தானே நம்ம வீட்ல இருந்துட்டு போட்டு. நம்ம வீட்ல தான் அவ்வளோ பிளேஸ் இருக்க, வேற என்ன? அட பரவாயில்ல, இருக்கட்டும் கார்த்தி. நீங்க கேட்டதே எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. நீங்க தான் அந்த நேரத்துல இருந்து என்னோட ஃப்ரெண்டு மாதிரி நல்லா பேசிட்டு இருக்கீங்க. கரண் என்கிட்ட பேசவே இல்லை. ஆனா சொல்ல போனா அவன் தான் என்னோட ஃப்ரெண்டு. ஆனா அவன் நான் வராண்டான்னு நினைக்கிறான் போல. ஆனா அப்படிலாம் இல்ல பூஜா. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் கார்த்தி. என்னால உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்? என்னால உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வேண்டாம். நான் என் வேலையை நானே பாத்துக்கிட்டேன். இல்ல பூஜா, உங்களால எங்களுக்கு எந்த சிரமமுமே இல்ல. எங்க வீட்டுல நீங்களும் எங்க கூட இருக்க போறீங்க, அவ்வளவு தானே. வாங்க, 1 மந்த் தானே. அடேங்கப்பா, என்ன சேம் சைட் கோல் போடுது அந்த பூஜா. இவ ஏதோ உள்நோக்கத்தோட தான் வாரா, என்னன்னு தெரியல. அது தெரியாம வேற நம்ம பொண்டாட்டி மக்கு ரொம்பலாம் இவளுக்கு நம்புது. ஃப்ரெண்டுன்னு வேற சொல்லிட்டா, நிச்சயம் கார்த்தி கூட்டு வந்துருவா. நம்ம எதுவும் சொல்லப்பே கார்த்தி மனசு கஷ்டப்பட்டுற கூடாது. சரி கரண், இப்போதைக்கு இதுக்கு ஓகே சொல்லு. அட ஒத்துக்கோங்க, பார்க்கவே பாவமா இருக்கு. வரட்டுமே, 1 மந்த் தானே. ஓகே கார்த்தி, வர சொல்லு. ஓகே பூஜா, நீங்க உங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு வாங்க. எதுக்கு உங்களுக்கு என்னால தேவையில்லாத சிரமம்னு நான் யோசிக்கிறேன். நான் வேணா ஹோட்டல்லே ரூம் எடுத்து தங்கிக்கிடுறேனே. எங்களுக்கு இதுல ஒரு சிரமமுமே இல்லை. நீங்க அவரோட ஃப்ரெண்டுன்னு வேற சொல்லிட்டீங்க. நீங்க எப்பனாலும் எங்க வீட்டுக்கு வரலாம் போலாம்.
ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி. ஆனா கரண் என்ன கூப்பிடவே இல்லையே. ச்சே, வா. ஓகே, நான் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வரேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அட பரவாயில்ல, இருக்கட்டுங்க. சரி கரண் கார்த்தி, ஓகே பரவ பார்க்கலாம் நம்ம. பாய் பூஜா. கார்த்தி, நீ வேலையில போற ஓனான வேட்டிக்குள்ள பிடிச்சு விட்ட மாதிரி இருக்கு. தேவையில்லாம பிரச்சனை இழுத்த மாதிரி இருக்கு. இவளால எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு எதுவும் இதுல சம்மந்தம் கிடையாது, பாத்துக்கா. அட சீனியர், 1 மந்த் தானே, பார்க்க பாவமா இருக்கு. உங்க ஃப்ரெண்டு வேற. நம்ம வீட்டுல இடம் கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லையே. தப்பு இல்லதான், ஆனா இவளுக்கெல்லாம் பாவம் புண்ணியம் பார்த்தா தப்புன்னு தான் தோணுது. சரி வா போவோம். இவர் யாருக்குமே இப்படி சொல்ல மாட்டாரே. ஏதாவது இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை இருக்குமோ? தேவையில்லாம நம்மளே வம்படியா பிரச்சனையை விளக்கி இழுக்கோமோ? சரி, எது வந்தாலும் பார்த்துக்கிடலாம், சமாளிப்போம். வாங்க போலாம். காத்திமா, வீடு வந்துட்டு இறங்கு. அட லூசு, தூங்கிட்டு போலியே. என்ன பண்ண? வீடு வந்துட்டா? வீட்டுக்கு வந்து 1/2 மணி நேரம் ஆகுது, இறங்கு. ஐயோ சாரி, நான் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். சரி இறங்கு, வா உள்ள போவோம். அண்ணன், நாங்க குளிச்சுட்டு வரோம், நீங்க சாப்பாடு எடுத்து வைங்க. சரி தம்பி. அண்ணா, வீட்டுக்கு யாராவது வந்திருக்காங்களோ? உள்ள சவுண்டா இருக்கு. ஆமா பாப்பா, உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் வந்திருக்காங்க. அட, அம்மா அப்பா வந்திருக்காங்களா? ஆமா பாப்பா, உங்களை மறு வீட்டுக்கு கூட்டு போறதுக்கு வந்திருக்காவன்னு நினைக்கேன். அட காத்திமா, பாத்து. சீனியர், நான் அம்மா அப்பாட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்க பொறுமையா வாங்க. பாத்து போ. முருகண்ண, நீங்க சாப்பாடு எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புனா கிளம்புங்க. அட இருக்கட்டும் தம்பி, நீங்க சாப்பிட்ட பிறவே நான் பொறுமையா போறேன். சரிண்ணே, நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். சரி தம்பி. சோ, அஞ்சலி எப்ப வருவா? அஜய், அட என்ன தங்கம், எப்பவுமே இந்த நேரத்துல என்ன பார்க்க ஆரம்பிச்சு சிரிச்சுக்கிட்டே இருப்ப. இன்னைக்கு என்ன சோகமா இருந்த மாதிரி இருக்கு? அது ஒன்னும் இல்ல அஜய், நான் உன் தோல்ல கொஞ்ச நேரம் சாஞ்சுக்கிட்டவா. இது உனக்கான இடம், நீ கேட்கணும்னு அவசியமே இல்லை. அட அஞ்சலிமா, எதுக்கு அழுற? ஒன்னும் இல்ல. மதுரை, நீ அழுவே நிப்பாட்டு, எதுக்கு அழுற? அஜய், என்ன நீ எந்த காரணத்துக்காகவும் விட்டுட்டு போயிட மாட்டல்ல? ஏன் வீட்டுல ஏதாவது சொன்னாங்களா? மதுரை, நீ கேட்டதுக்கு பதில் சொல்லு. எந்த காரணத்துக்காகவும் நீ என்ன விட்டுட்டு போயிட மாட்டல்ல? என் உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் எனக்கு நீ மட்டும்தான். அஜய், நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லு. வீட்டுல ஏதாவது சொன்னாங்களா? எனக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்க. வீட்டுல இருக்கவே எனக்கு பிடிக்கல. அம்மாக்கு ஒன்னும் பிடிக்கல. எனக்கு என்ன பண்ணனே தெரியல. அஞ்சலி, சொல்லு, நான் என்ன அஜய் பண்ண? இப்ப ஃபீல் பண்ணாத, நான் எங்க அம்மா வந்து உங்க வீட்டுல பேச சொல்றேன். இல்ல அஜய், எனக்கு அந்த நம்பிக்கையே போயிட்டு. இப்ப அத்தை பேசினாலுமே எங்க அம்மா அதுக்கு சம்மதிப்பாங்களானே தெரியல. எனக்கு எங்க அம்மாக்கு ஒண்ணு சுத்தமாவே பிடிக்கல. அதான் மாமாக்கு என்ன ரொம்ப பிடிக்குமே. ஆனா அம்மாவுக்கு மாமா என்ன சொன்னாலும் அதுக்கு அத்தை தலையாட்ட தான் செய்வாங்க. அதனால நான் எங்க அம்மா அப்பாட்ட பேசி கூப்பிட்டு வரேன். முதல்ல அழுகிய நிப்பாட்டு. சரி, கொஞ்சம் சிரிச்சா என்ன போதுமா? இன்னைக்கு நீ எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அது வந்து நிலா வெளிச்சத்துல உன்னை பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இந்த நேரத்துல தேவையில்லாம வந்துட்டு அழுதுட்டு இருக்கா கீரிக்கி. அஜய், என்னம்மா? ஐ லவ் யூ அஜய். அட மேடம்மா, சொல்லுன்னு சொன்னாலே சொல்ல மாட்டீங்க, இன்னைக்கு கேட்காமலே சொல்றீங்களே. அதெல்லாம் அப்படிதான். நீ எப்பவுமே இப்படி சிரிச்சுக்கிட்டே இரு.